கைஸ், உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ட்ரிக் சொல்லவா? இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் தேவையில்ல. ஜஸ்ட்டு சின்ன சிவில் இன்ஜினியர் நாலேஜும் அப்புறம் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது இருந்தாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற வழியில் 2 டைப்ஸ் ஆஃப் காலம் பார்ப்பீங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பாங்கல்ல ரோடு சென்டரில், ட்ராக்கை தாங்கி பிடிக்கிறதுக்கும் ஸ்டேஷனை தாங்கி பிடிக்கிறதுக்கும். அது வந்து சர்க்குலரில் ஒரு காலம் போட்டிருப்பாங்க, ரெக்டாங்குலரில் ஒரு காலம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரெக்டாங்குலர் காலம் பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் ஸ்டேஷன் வரப்போகுது. ஏன் அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் காலம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃபுல்லாகவே ரெக்டாங்குலர் காலம் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதோடைய வெயிட் எங்கே வேணால் எப்படி வேணால் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த சைடு கிச்சனுக்கும் ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு ஹாலுக்கு ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வைக்கிற பொருட்களும் நிறையா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே ரெக்டாங்குலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் பார்க்குற காலம் வந்து சர்க்குலராக இருந்ததுன்னா அந்த சர்க்குலரும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. லைக் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிற மாதிரி அந்த வெயிட் வந்து ஒரே இடத்துல, லைக் அந்த ட்ராக்கை வந்து நீங்கள் 2 சைடு போட்டிருக்காங்கன்னா அதோட வெயிட் ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ இந்த பக்கம் ட்ரெயின் போனாலும் சரி, இந்த பக்கம் ட்ரெயின் போனாலும் சரி, அந்த வெயிட் ஒரே இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுனால அங்கே சர்க்குலரில் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த டைம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரெக்டாங்குலர் பார்க்குறீங்களோ அது வந்து ஸ்டேஷன் இருக்க இடமாவும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரவுண்ட் காலம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ட்ராக் வரப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் டைம், கே ஆன் மைக்.